ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 சிவபெருமான் நமக்கு விரும்பிய பொருள் அத்தனையும் கொடுக்கிறார். ஆனால் நாம் விரும்ப வேண்டிய பொருள் எது அப்படின்னர். அந்த விரும்ப வேண்டிய பொருளையே மிக உயர்ந்தது அவரையே அடையணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி இருக்கிற அவர் 304வது திருநாமத்தில் ஓம் சர்வதோமுகாய நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா சர்வதோமுகன் அப்படின்னா எங்கும் முகமுள்ளவர், அப்படின்னா எந்த திக்குலேயும் முகத்தை உடையவர் அப்படின்னு. அதாவது இதுக்கு 2 விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். அதாவது எல்லா திசையிலையும் அவருக்கு முகம் இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேபாளம் முதலான இடங்களில் பார்த்தா சிவனுக்கு பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னு பார்த்துருக்கோம். திருவானைக்கோவிலில் அகிலாண்டேஸ்வரி சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற மாட வீதியில் காஞ்சி காமகோடிபீட சங்கர மடம் இருக்குது. அந்த சங்கர மடத்துக்கு பின்னால் ஒரு சிவன் கோவில், ரொம்ப பழமையான சிவன் கோவில், அரசர்களாலெல்லாம் திருப்பணி செய்யப்பட்டது. அது பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னு. எப்படி நேபாளத்தில் 4 பக்கத்துக்கு 4 முகம், மேலே ஊர்த முகம் அப்படின்னு இருக்கோ அது மாதிரி அங்கே இருக்கும். ரொம்ப அபூர்வமான ஒரு திருத்தலம் இது. அப்படி பார்த்தேள் அப்படின்னா 4 திக்குக்கும் 4 முகமாக இருக்குது. ஊர்த முகம் அப்படின்னு மேல் நோக்கி ஒன்று இருக்குது. இதுலேயே இன்னொன்று ஒரு விசேஷமும் சொல்லியிருக்கு. இந்த 5 முகத்தோட இன்னொரு முகமும் இருக்குது, 6 முகம். அது என்ன? அதோ முகம் அப்படின்னு. முருகனை பற்றி சொல்கிறதே இவர் எதுக்கு இவருக்கு 6 முகம் அப்படின்னார். இவர் பிறந்ததே 5 முகத்தோட உள்ள அப்பாக்குன்னா பிறந்திருக்கார். அதனால இவர் 6 முகமாக இருக்குது. இன்னொரு முகம் அது என்ன அப்படின்னார். 4 திக்குக்கு 4 முகம், மேலே ஊர்த முகம்னு மேல் நோக்கின ஒரு முகம், அதோ முகம்னு கீழ் நோக்கின ஒரு திருமுகம். அப்படின்னா கீழே பார்த்துன்னு இருக்கா, பாதாளத்தை பார்க்குறதா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அதோ முகம் அப்படின்னா உள்பக்கம்னு அர்த்தம். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை போல் மீதியெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய ஊனை பார்க்கறது, அந்த உள்ளே பார்க்கக்கூடியது அப்படின்னா தன்னைத்தானே உணரக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த ஆத்ம ஞானத்தை உணரக்கூடியதுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, உள்ளுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது, உயிர்லாம் சொல்கிறோம், ஜீவன்னு சொல்கிறோம், ஆத்மானு சொல்கிறோம். அது என்ன ரமணர் முதலான மகரிஷிகள்லாம் அந்த வேதாந்த விசாரம் என்ன சொல்கிறா, இதுதானே சொல்கிறா. அதை உணரக்கூடியவர் தான் அந்த அதோ முகம் அப்படின்னு. அதனால் அந்த முருகப்பெருமானுக்கு அந்த 6 முகமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதை போல தான் அவரோட அப்பாவுக்கு எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய முகமாகவும் இருக்குது. இதில் ஏதோ 4 திக்குக்கு மேலே கீழே தானே இல்லை, இன்னும் எத்தனை இருந்தாலும் அத்தனை திக்குலையும் எல்லா இடத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நீக்கமர எங்கும் நிரம்பி இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதம்லாம் சொல்கிறதோ இல்லையோ. என்ன அப்படின்னா சகசிரபாத, ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான கைகள், இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதே. அது எங்கேயும் வியாபிச்சிருக்கிற பரம்பொருளுங்கிறதுனால அது சர்வதோமுகாய நமஹா அப்படின்னு இருக்கு. அடுத்த 305வது திருநாமம் ஓம் ஆகாஷ நிர்விரூபாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா ஆகாயம் போல எந்த ஒரு வடிவமும் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா ஆகாயம் தெரிகிறது. அந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுமே, அதுக்கு என்னன்னு உருவம் சொல்கிறது, எங்கே ஆரம்பிச்சது, எங்கே முடியறது, எவ்வளவு தூரம் இருக்குது, ஏதானு தெரியுமோ. அதை ஒரு அளவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பறந்து விரிஞ்சு இருக்குது. அப்படி ஒரு அளவிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு அப்பாற்பட்ட பரம்பொருளாக பறந்து விரிஞ்சு இருக்கார் இந்த சிவபெருமான். அதனால் ஆகாச நிர்விரூபாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் இன்னும் ரொம்பவே வேதாந்த ரீதியாக அதுக்கு எப்படி பொருள் சொல்லியிருக்கா அப்படின்னா, அந்த ஆகாயம் இருக்குது. ஆகாயத்தில் பார்த்தா
அங்கேருந்து காற்று அடிக்கிறது, நமக்கு உடனே மின்னல் இடி மழை எல்லாம் வருது. நீங்கள் பார்த்தாக்க அந்த காற்று அடிக்கிறதே, காற்றுக்கு ஏதானும் உருவம் உண்டா? இல்லை. மின்னல் அப்படின்னா மின்னலுக்குன்னு நம்ம பார்க்குறதே அந்த வெளிச்சம் தெரியறது வழிய அதுக்குன்னு ஒரு உருவம் இல்லை, ஒரு க்ஷணத்தில் அது போயிடுறது. இடி இடிக்கிறது, காதுக்கு வேணால் சத்தம் கேட்குறதே வழிய அது எப்படி இருக்கும் தெரியாது. இது அத்தனை எங்கே நடக்கிறது? ஆகாசத்தில் நடக்குது. அதை போல் இந்த ஆகாயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்படி பல விஷயங்களை தோன்ற வச்சு, அது ஒளியாகவும் இருக்கட்டும் எப்படி இல்லாமல் தோன்ற வச்சு மறைஞ்சு போயிடுறது. அதை போல் இந்த சிவபெருமான என்ன உருவமற்றவராக இருக்கிற பரம்பொருளாக இருந்தாலும் உருவங்களோடையும் தோன்றி மறையக்கூடியவராகவும் இருக்கார். அதனால் ஆகாசம் போல் உருவமற்று இருந்தாலும் அந்த ஆகாயத்திலே இப்படியெல்லாம் விசித்திரங்கள்லாம் நடக்கிறாப்பில், பலது தோன்றி மறையிறாப்பில் இந்த பிரபஞ்சத்தில் அவர்கிட்டேருந்து எல்லாம் தோன்றது, எல்லாம் அவருக்குள்ளேயே லயமாறுது. அதனால தான் ஆகாச நிர்விரூபாய நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த 306வது திருநாமம் ஓம் நிபாதினே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இன்னும் ரொம்ப விசித்திரமான ஒரு நாமாவாக இருக்குது. நிபாதினே நமஹா அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா, உடலில் ஒன்றுபட்டவர் போல தோன்றுபவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னால் இருந்த திருநாமத்தில் இவர் ஆகாயம் போல நிர்விரூபராக எந்த இப்படி அப்படின்னு வரையெடுத்து சொல்ல முடியாத ஒரு உருவமற்றவர்னு சொல்லிட்டு உடனே அடுத்த திருநாமத்திலேயே என்ன சொல்கிறதுன்னர், உடலில் ஒன்றுபட்டவர் போல தோன்றுபவர் அப்படின்னு சொல்லுது. உபனிஷத், தைத்திரிய உபனிஷத் எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது எது? அந்த பரம்பொருள் இப்படி அண்டச்சராச்சரத்தில் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி, அந்த சிருஷ்டி பண்ணின அந்த பொருளுக்குள்ளேயே அது உள்ளுக்குள்ளே புகுந்துண்டு இருக்கிறதே உருவத்தோடையும் அதே சமயத்தில் உருவமற்றதாகவும் இருக்குது ஆயிடுத்து அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. அதுக்கு தான் இந்த 2 நாமாவும் நமக்கு விளக்கம் மாதிரி இருக்குது. அவருக்குன்னு ஒரு உருவம் கிடையாது, ஆனால் அவர் படைத்த இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயும் அவர் இருக்கிறாப்பில் காமிச்சுண்டு அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பார்த்துண்டு, ஆனால் எதுலேயும் படாத உருவமற்றவராகவும் இருக்கார். அதனால்தான் அருவமாகவும் இருக்கார், உருவமாகவும் இருக்கார். ஏன் நான் அதுக்கும் மேலே அருவுருவம்னு ரெண்டும் கலந்ததாகவும் இருக்கார். உருவமற்றதாகவும் இருக்கார், உருவத்தோடையும் இருக்கார், உருவமும் உருவற்றதும் கலந்தாகவும் இருக்கார். அருவுருவம்ங்கிறது தான் லிங்க வடிவம். சிவன் கோவிலில் இருக்கிற இந்த லிங்கம்லாம் என்ன அருவுருவம்னு, அது ஏதோ ஒரு உருவம், ஆனால் அது ஒரு மனிதன் மாதிரி கண்ணு மூக்கு நாக்குன்னு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கிற ஒரு உருவம் இல்லை. இப்படி எல்லாமாவும் அவர் இருக்கார் அப்படின்னு. அதில் என்ன அப்படின்னு, நம்ம போல் மனித உருவத்திலையும் மாறி இருக்கக்கூடியவர், எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கார். அப்படின்னா இந்த வடிவத்திலையும் இருக்கார் இல்லையோ. மனித வடிவம் மட்டும் இல்லை, எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் அத்தனைக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். அவரோட அந்த சக்தி தான் நிரம்பி இருக்குது. அதனால் நிபாதினே நமஹா அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடியவர் இன்னும் எவ்வளவெல்லாம் எளிமையாக நமக்காக இறங்கி வரார் அப்படிங்கிறது தான் 306வது திருநாமம் நமக்கு காமிக்கிறது. நிபாதினே நமஹா அப்படின்னு சொல்லித்து இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, அந்த சிவபெருமான் லீலையில் ஒன்றும், நீங்கள் தசநாதன் அப்படின்னு ஒரு வேதியர் இருந்தார். இதை முன்னமே சொன்னேன். அவர் துலா மாதத்தில் காவேரிக்கரையில் இந்த ஆரூரில் அன்னதான மன்றத்தில் ரொம்ப விருப்பத்தோடு பண்ணியிருந்தார் அப்படின்னு. இதுக்காக இவர் ரொம்ப ஏழை தான். ஆனால் இந்த புண்ணிய காலங்களில் நதிக்கரைகளில் புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம் இது மாதிரி தானங்கள்லாம் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக அன்னதானம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கிறதுனால இந்த தசநாதன் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். ஆனால் இவர்கிட்டயோ பொருள் இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணுவார், எல்லா இடத்துலையும் போய் வசூல் பண்ணிட்டு வருவார். வசூல் பண்ணிட்டு நிறையா பொருள்லாம் எடுத்துன்னு வர வழியில் காட்டு வழியால் வரணும். வரத்தே ஒரு திருடன் வந்து வழிமறிக்கிறார். ஒரு முரடனான திருடன் வந்து இவரை வழிமறித்து இப்போ எல்லாத்தையும் பொருள்லாம் கவரப்போகிறா அப்படின்னா, இவர் என்ன பண்ணினார், இந்த வேதியர் ரொம்ப அவன்கிட்ட கெஞ்சினர். அப்பா நானே பிச்சை எடுத்துன்னு வரேன், ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த துலா மாதத்தில்
நமக்கு அன்னதானம் செய்யணுங்கிறதுக்காக நான் எடுத்துன்னு போகிறேன், பொருளெல்லாம் நானே பல பேர்ட்டேருந்து வாங்கிட்டு போகிறேன், தயவு பண்ணி இதை நீ திருடாத அப்படின்னு. அந்த ஆள் சொன்னால், அதெல்லாம் நீ என்ன வேணால் பண்ணு, நீ சொல்கிறது எதுவாக இருந்தாலும் என் காதில் விழாது, கேட்க மாட்டேன். நான் இப்போது இவ்வளோ பொருளோடு இருக்கேன், நான் எடுக்க போகிறது ஒன்று கவரப்போகிறது தான் அப்படின்னு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணினார், ஆரூர் தியாகேஷன் நினச்சி வருந்தின அழுதர். நான் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு எங்கேருந்தோ பொருளை வாங்கிட்டு வந்தாக்க வசூல் பண்ணிட்டு வந்தால் இப்படி ஒரு திருடன் வந்து என்னை வழிமறித்து எல்லாம் பண்ணுறாரு, நீ கொஞ்சம் காப்பாற்றக்கூடாதா? இது நான் பண்ணுறது நல்ல காலம் இல்லையா, நல்ல காரணம் இல்லையா, நல்ல செயல் இல்லையா, நீ காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு இவர் அழுதாரோ இல்லையோ, அந்த சிவபெருமானுக்கு இந்த அழுகுரல் காதில் விழுந்தது. உடனே அவர் என்ன பண்ணினார், தியாகேஷ பெருமான் ஒரு பெரிய வியாபாரி மாதிரி, ரத்தன வியாபாரி மாதிரி ஒரு வேஷத்தில் முன்னால் வந்து நின்னார். அந்த காட்டு வழியால் இவரும் போகிறாப்புல. இவர் யாரோ ஒருத்தர் துணைக்கு வந்தாரேன்னு அவர்கிட்ட போய் இவர் கதையை சொன்னாக்க அவர் சொன்னார், கவலைப்படாத, அந்த திருடன்ட்டேருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு நேராக இந்த திருடன்கிட்ட போனேன். உடனே சொன்னார், இவர் பாவம் ஏதோ ஏழை, ஏதோ வெறுமனை சாமான் தான் வாங்கிட்டு போகிறார், அரிசி பருப்புன்னு ஏதோ சாப்பிட்ற சாமான் தான் கொண்டு போகிறார், அதனால் நீ என்ன பண்ணு, இவரை விட்டுடும், அவரை போட்டும், தப்பிச்சு போகட்டும், உனக்கு என்ன வேணும், பொருள்லாம் வேணும், அவ்வளோதானே கவரணும், ஒன்று என்கிட்ட பாரு, எப்படி இதை விட உயர்ந்த பொருள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஒரே வைரமும் வைடமும் நவரத்னமாக எல்லாத்தையும் காமிக்கிறது. அதனால் அவருக்கு பதிலாக நான் ஜாமீன் கொடுக்குறேன், அவரை விட்டுடும், அவர் பொருளை விட்டுரும், அப்படி உனக்கு எதாவது வேணும்னா எங்கிட்டேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு இவர் வந்து சொன்னால், அந்த ஆள் பார்த்தான், வெறும் அரிசி பருப்பு இனிமேல் இந்த கரியா இந்த சாமானுக்கு பதிலாக அதை போய் திருடுவாளா, அதுக்கு பதிலாக நமக்கு பெரிய வேல்யூபிள் திங்ஸ் வந்துடுத்தேன்னு அந்த ஆளுக்கு உடனே மனசு மாறி எடுத்தோம். உடனே சரின்னு விட்டுட்டான். இவர் இந்த தசநாதன் வந்துட்டார், ஊரை பார்க்க நல்லபடியாக அப்பாடி பொழைச்சேன், யாரோ ஒரு புண்ணியம் வந்து நம்மளை காப்பாற்றினார் சமயத்துக்கு வந்து அப்படின்ட்டு இவர் வந்துட்டார். வந்தால் அந்த வந்தவர் என்ன பண்ணார், சிவபெருமான் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இப்போ சிரிக்கிற இந்த திருடன் வந்தார். வந்துட்டு அவரை பார்த்தார். இவர் உட்கார்ந்துருக்கிறது, இவரோட இந்த சிரிப்பு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த ஆள் பார்த்தா உனக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னா, இவர் பார்த்தா இந்த நகையெல்லாம் பார்த்து இந்த ரத்தனங்கள்லாம் பார்த்தா திருட வந்தவருக்கு எடுத்துட்டுன்னா போகணும்னு தோணும், அப்பா இவ்வளோ கிடச்சிதேன்னு. அவர் என்னமோ தயங்கி நிற்கிறான். இவரை பார்த்துட்டு சொல்கிறான், நீ என்னமோ எனக்கு தெரியல, சந்தேகமாக இருக்குது, சாதாரண மனுஷன் மாதிரி தெரியல, எனக்கு நான் கொள்ளையடிக்கணும் திருடணும் தான் எண்ணத்தோடு இருந்தேன், ஆனால் நீ சொல்கிறத கேட்டுதான் அந்த ஆளையும் விட்டேன், நீ ஜாமீன் கொடுத்ததுனால அந்த ஆளையும் விட்டேன், ஆனால் எனக்கு என்னமோ இப்போது உங்ககிட்ட இருக்கிற இந்த பொருள்லாம் எடுக்கணும்னு என்னமோ தோண மாட்டேங்கிறது, எனக்கு எடுக்கணும்னு தோணலையே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகப்பட்டு, நீ யாருன்னு சொல்லு, இதில் ஏதோ மர்மம் இருக்குது, எனக்கு சந்தேகம் வருது, சொல்லு அப்படின்னா அந்த மரத்தடியில் உட்காண்டிருக்கிற ஆண்டவன் சிரிச்சுட்டு இப்போ சொல்கிறார், இப்போவானும் புரிஞ்சுண்டியான்னு கேட்டார். உனக்கு புரிஞ்சு கொடுத்தோன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ வந்து என்கிட்டேருந்து எடுக்க மாட்டேங்கிற, ஏதோ உனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு. அப்புறம் தெரிஞ்சது அந்த சிவபெருமானே தான் ஒரு ஏழைக்காக ஜாமீனாக வந்து அவரை விடுவிக்கிறதுக்காக இவர் இப்படி வந்திருக்காருன்னு. அப்போ உடனே அந்த திருடனாக இருந்தவன் இவரை பார்த்த மாத்திரத்தில் மனம் திருந்தி அவரும் பக்தரானதான் நமக்கு அந்த புராணம் சொல்கிறது. அப்படின்னா நம்ம விரும்பப்பட்ட பொருள்லாம் இவர் தான் உயர்ந்தவர்னு தெரியுது. இவர் நிபாதினே நமஹா அப்படின்னு தன் அடியார்களுக்காக எந்த உருவத்திலையும் வராருன்னு தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெருமையை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.